எபிசோட் 91 பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லேயே நம்ம ஜாக்கியும் மாதையனோட சீன் தாங்க. ஏன்னா வந்து ரங்கன் வந்து ஆல்ரெடி ஜாக்கிட்ட பேசியிருப்பாரு இல்லையா? அவரு கடைசியா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, "எனக்காக நீ வந்து மாதையன்ட்ட பேசு" அப்படி மாரி சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ வந்து ஜாக்கி வந்து மாதையன கிராஸ் பண்ணி போறாரு. அவரு ஒரு செகண்ட் யோசிப்பாரு. ஆனா அப்படியே பேசாம தான் போவாரு. பட் நம்ம மாதையன் வந்து ஜாக்கிய கூப்பிடுறாரு. கூப்பிட்டு மறுபடியும் சாரி அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஜாக்கி கொஞ்சம் இறங்கி வந்துட்டு, "நானும் சாரி. நான் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஒரு சின்ன பையன் மாரி பிஹேவ் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சாரி கேட்டுட்டு அவங்க வந்து திரும்ப பழைய மாரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜாக்கியும் பார்த்தீங்கன்னா, "இப்ப அம்மா எப்புட்றா இருக்காங்க?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. "நீ ஒரு நாள் வீட்டுக்கு வா. நீ வந்து அவங்கள பாரு. அப்பதான் வந்து அவங்க ஹேப்பியா இருப்பாங்க." அப்படிங்கிற மாரி பழைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி அந்த சீன் முடிச்சிருப்பாங்க. இப்போ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம அணுவ வந்து வெளிய அனுப்பிட்டாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து அங்கருந்து கிளம்பணும். பட் பார்த்தா கூட யாருமே இல்லாம தனியா உட்காந்துருக்காங்க. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம மாஸ்டர் மைண்ட் பத்மா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து அவன்ட்ட பேசுறாங்க. ஆனா அவங்க வந்து பேசுறப்பவே பார்த்தீங்கன்னா, பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு யாராவது பார்க்குறாங்களா? அப்படிங்கிற மாரி ஒரு பதட்டத்தோடயே வந்து வந்து பேசுவாங்க. அப்ப அனு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பிரேக் ஆயி வந்து பேரண்ட்ஸ்ட்ட என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. ஒரு ரீசனே இல்லாம இங்கேருந்து அனுப்புறாங்க. அவங்களோட சேவிங்ஸ போட்டு தான் வந்து எனக்கு இங்க வந்து படிக்க வைக்கிறதுக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரேக் டவுன் ஆயிருவாங்க. அத மீறி வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே இங்க ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸோட சுத்தி இருந்து பழகிட்டேன். பட் இன்னைக்கு நான் இங்கேருந்து கிளம்ப போறேன் அப்படிங்கிறப்போ, ஒருத்தர் கூட வந்து என்கிட்ட பேசவே இல்ல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்பதான் நம்ம பத்மா பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கவங்கலாம் உன்கிட்ட வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் யாரும் வரல. இப்போ நான் கூட வந்து இங்க வந்து பேசுறேன் அப்படின்னு தெரிஞ்சா இஷ்யூ ஆயிரும். அவங்களுக்கு தெரியறதுக்குள்ள நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மணி வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப நம்ம பாண்டு வந்து பரவாயில்லடா டைமிங் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு அவரு சொல்லுவாரு. ஸோ அத கேட்டோனே மணிக்கு வந்து அனு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த டோர்னமென்ட் டைம்ல வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க தெரியுமா? அது அவருக்கு ஞாபகம் வந்து ஐய்யயோ! அதுக்கு முன்னாடி நாள் அனு கால் பண்ணி வந்து தங்கம் பேசி ஒரு இஷ்யூ ஆச்சு இல்லையா? நம்ம அத அப்படியே விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அனுவுக்கு வந்து கால் பண்றாரு. ஸோ கரெக்ட்டா இவரு அனுவுக்கு கால் பண்றாருன்னா, அனு அந்த பிரச்சனையில இருக்கிறதுனால அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து மணிட்ட சொல்லி அவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம மணி வந்து நேரா வந்து அனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கிளம்புவாரு. ஸோ அனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கிளம்புறது தப்பில்ல. பட் இந்த இடத்துல தங்கம்ட்டயும் சொல்லாம, யார்ட்டயும் சொல்லாம பொய் சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போற மாரி பிளான் பண்ணுவாரு. பட் நல்ல வேள மணியோட நல்ல நேரம்னு நெனைக்கிறேன். நம்ம ரங்கன் வந்து இத கண்டுபிடிச்சுருவாரு. கண்டுபிடிச்சுட்டு என்னதான்டா பிரச்சனை உண்மைய சொல்லு அப்படின்னோனே, இவரும் அனு ரிலேட்டடா எல்லாத்தையும் சொல்லுவாரு. ஸோ நம்ம ரங்கன் பார்த்தீங்கன்னா, ஆங்கர் அகாடமிலேருந்து அப்படிலாம் சும்மா யாரையும் அனுப்பிற மாட்டாங்க. அனுப்பியிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. இத நீ தனியா ஹேண்டில் பண்ண நானும் வரேன்னு சொல்லிட்டு இவரு கூட போயிடுறாரு. ரங்கன் அண்ட் மணி பார்த்தீங்கன்னா போயிட்டு அனுட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அனு வந்து எனக்கு எந்த ரீசனுமே இல்லாம அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஸ்லோவா ரங்கன் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா அப்படின்னு யோசிச்சு பாரு அப்படிங்கிறப்போ தான் நம்ம மணி வந்து, நீ கூட எனக்கு கால் பண்ணி கிரீஷ் ஏதோ என் நம்பர் கேட்டான்னு சொன்னியே அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கப்புறமா தான் நம்ம அனு வந்து ஆமா ஆக்சுவலா இந்த மாதிரி ராஜேஷ வச்சு வந்து எம்என்சிஏக்குள்ளார பிரச்சனைய கிரியேட் பண்ணியிருக்காங்க. அத நான் போய் தட்டி கேட்டனால தான் வந்து அவன் என்கிட்ட வந்து கிரீஷ் வந்து பிரச்சனை பண்ணான் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ நம்ம ரங்கனுக்கு ஓரளவுக்கு கிளியரா புரியுது. ஓகே என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஸோ நீ வா எங்களோட வந்து நீ எங்க அகாடமில ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரங்கன் நேரா வந்து அனுவ கூட்டிட்டு போயிடுறாரு. ஸோ அவங்க வந்து உள்ள என்ட்ரி ஆகுறப்போ நம்ம தங்கம் பார்க்குறாங்க. மணி, ரங்கன் அதுக்கப்புறம் அனு 3 பேரும் வராங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலங்க. அதாவது நீங்க தங்கம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா, அனு வந்து முன்னாடி நாள் கால்ல வந்து இனிமே நீங்க வந்து பேசக்கூடாதுன்ற அளவுக்கு டைரக்ட்டா சொல்லிட்டு கால கட் பண்ணவங்க. இப்ப அவங்க அகாடமிக்குள்ளாரயே அதுவும் மணி கூட நடந்து வரத பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ பயங்கர கன்ஃப்யூஸ்டா இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல எனக்கு என்னன்னா, இப்பவாவது மணி போயிட்டு நடந்தத நார்மலா பேசணும். ஆனா அவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம்மா வந்து பேசாம அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே அங்கருந்து சிச்சுவேஷன் அவாய்ட் பண்ணிட்டு போவாரு. தங்கம்மா போயிட்டு என்னாச்சு? எதுக்கு அனு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கிறப்போ, அவளுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசுவாரு. ஏன் இவரு எடுத்தோனே கோவமா பேசுறாரு அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து மணி இத கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ? ஒண்ணு மணி முன்னாடியே இந்த மாரி அணுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றத வந்து தங்கம்ட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்ல வந்ததுக்கு அப்புறமாவது பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். பட் இவரு 2மே பண்ணாம தங்கம் அவங்களாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு கோவமா வேற பேசுவாரு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா வந்து இங்க ரிஷிங்க அதாவது ரிஷிக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அவர் உட்காந்து தனியா அழுதுட்டு இருக்காரு. ஸோ மணி போயிட்டு என்ன அப்படின்னு கேட்கிறப்போ, இல்ல எனக்கு இது மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிருச்சு. நான் வந்து போயே ஆகணும். என்னால இங்க இருக்க முடியாது அப்படிங்கிற மாரி பேசுறாரு. அப்பதான் பார்த்தீங்கன்னா ரிஷிக்கு வந்து அவங்க அப்பாவோட மேனேஜர் வந்து கால் பண்றாருங்க. கால் பண்ணிட்டு இந்த மாரி வந்து அவர் வந்து 2 படம் சைன் பண்ணாரு. அது தெரிஞ்சு அவர வந்து 2 படத்துல இருந்து தூக்கிட்டாங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வந்து அவர் பேங்க்ரப்ட் ஆயிட்டாரு. இதுல இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி தான் இருக்கு அப்படின்னுவாரு. என்ன அப்படின்னு கேட்டா, இன்னொரு டைரக்டர் வந்து ஒரு அப்பா பையன் ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு. அதுல நீங்க 2 பேரும் நடிக்கணும். இது நீங்க சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம டெம்பரரியா சால்வ் பண்ணிடலாம். இது அப்பா வந்து இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா உங்களோட கிரிக்கெட் ட்ரீம்க்காக உங்ககிட்ட சொல்லவும் கூடாதுன்னு சொன்னாரு. பட் நான் இதை வந்து எனக்கு வேற ஆப்ஷன் இல்லாதனால நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் பேசுவாரு. ரிஷி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அப்புறம் ஃபைனலா சரி ஓகே நான் அப்பாக்காக இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிறாருங்க. ஸோ இதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 92ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்
பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.